ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள். ஜமாஅத்துடைய தொழுகைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் அல்லாத மாதத்திலும் ரமதான் மாதத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முக்கியத்துவப்படுத்திய பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். தொழுகையுடைய ஜமாஅத்தை பேணக்கூடிய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றிலே நீங்கள் 5 முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே? அது போன்றுதான் இந்த 5 நேர தொழுகைகள். யார் 5 நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுதார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக. இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை ஜமாஅத்திலிருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் தெரியவில்லை, யாருடைய உதவியோடு தான் நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதஸ்மஉன் நிதா, அதானுடைய சப்தம் கேட்கிறதா உன் காதில்? அவர் சொன்னார், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு சொன்னார்கள் என்றால், அல்லாஹு அக்பர். கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் இந்த சஹருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சஹருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள். சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தவற விடுகிறார்கள். உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக துஹருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவற விடுகிறார்கள், அஸருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவற விடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவருடைய நோன்புகள் எல்லாம் நோன்புகளாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமா? ஹாஃபிதுஸ் ஸலவாத், மூமின்களை தொழுகையை பாதுகாருங்கள். தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும் எம்மால் இன்ஷா அல்லாஹ் முடியும். 5 நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை காலம் தவறாமல், எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சென்றுதான் இந்த 5 நேர தொழுகையும் நான் தொழுவேன். தவற விடுகிறீர்கள், மறந்து விட்டீர்கள், வீடுகளில் இருக்கிறீர்கள், தொழாதீர்கள் வீடுகளில். பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமாஅத்தோடு தொழுங்கள். அதை தவற விட்டு விட்டால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா ஜமாஅத்துடைய தொழுகைகளையும் பள்ளியிலே சென்று தொழுவதற்கு யார் ஆயுத்தமாகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள். நான்காவது ஹாஃபிதுஸ் ஸியாம், ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், நோன்பை பாதுகாப்பதா? ஆம் மூமின்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமா, அந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு, காலை சஹருடைய வக்திலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்காக பசியையும் தாகத்தையும் தணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாப்பது ஒரு முஃமினுடைய கடமை. நோன்பு பாலாகுமா? ஆம், பாலாகும். எப்போது பாலாகும் தெரியுமா? யார் இந்த ரமதானுடைய பகலிலும் இரவிலும் ஜமாஅத்துடைய வக்தை ஜமாஅத்துடைய தொழுகைகளை தொழுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள். ஆம், பாலாகும். யார் மனோவிச்சைக்கு அடிமைப்பட்டு மானக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம், அவருடைய நோன்புகள் பாலாகும். ஆம், யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா? இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பார், ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான், இன்னொருவரை அல்லாஹ் பசித்திருந்தவராக தாகைத்திருந்தவராக அங்கீகரிப்பான். ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்கப்படுவார், ஒருவர் வெறும் பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார். யார் அவர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய நேரங்களில் பொய் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்விற்கு எந்த பலனும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். யா அஹி, ரமதானுடைய காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா? ரமதானுடைய காலை நேரங்களிலே புறம் பேசுகிறாயா? கீபா, நமீமா, ஒருவரை பற்றி இட்டு கட்டுகிறாயா? ஒருவரை பற்றி குறை பேசுகிறாயா? ஒருவருடைய உள்ளத்தை காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா? நீ பசித்திருப்பதாலும்
தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்விற்கு இந்த நோன்பின் மூலமாக எந்த பலனும் இல்லை. மௌனமாக இரு, மௌனமாக இரு. இந்த ரமதானுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, ரமதானுக்குடைய நோன்பிற்கென்று கண்ணியம் இருக்கிறது. இந்த நோன்பு பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது, இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்காது, இந்த நோன்பு பிறரை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது, இந்த நோன்பு வீணான பேச்சுகளை அங்கீகரிக்காது, இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை, அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை, அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்காது. அவர்களை இந்த நோன்பு பாழாக்கும், அவர்களும் பாழாகுவார்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாழாகிவிடும். அதனால் நோன்பை பாதுகாருங்கள். ஒரு முஃமின் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய கண்ணியத்தை கொடுப்பான். யாராவது அவனை அடிக்க வந்தால், யாராவது அவனை திட்டினால் அவன் சொல்லுவான், இன்னி ஸாயிம், இன்னி ஸாயிம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கூறினார்கள், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி, எனக்கு இது தகாது, எனக்கு இது பொருந்தாது, நான் பேச மாட்டேன். யாரை பற்றியும் என் நாவு பேசாது, யாரை பற்றியும் என் நாவு குறை கூறாது, யாருடைய புறத்தையும் என் நாவு பேசாது. இந்த நோன்பிற்குரிய கண்ணியத்தை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு நோன்பாளி என்பதை வெளிப்படுத்துவான். நோன்பை பாதுகாருங்கள்.